நான் சாரி, என் குரலே இப்படிதான். அதான் நான் இங்கே நிற்கவும் காரணம். க- 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 காணல் காணல் நீர் பெண்ணே. ஏய் என்ன நாளைக்கு பேசி முடிச்சிருவியா? வாய்ஸ் இது கரண்ட் அடிச்சா மாதிரி. சரிடா, இவன் குரலை சரி பண்ணுடா. மைக்கு சரி பண்ணுடா. டேய் மைக்கை சரி பண்ணாதீடா, இவன் குரலை சரி பண்ணுடா. அவன் அப்படிதான்டா, என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அவன் அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பான். நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? டேய், துணிக்கயிறை வச்சு என்னடா பண்ணுற? டேய் அறிவு, இன்னும் எத்தனை நாள்டா இப்படியே இருப்ப? இந்த சிரிப்பு சத்தம் இன்னும் என் காதில் கேட்டே தான்டா இருக்கு. டேய், அது நடந்து 1 வருஷம் ஆகுதுடா. அது வந்து 1 வருஷம் தான் இருக்கும். ஆனால் நான் 22 வருஷமா இப்படி மட்டும் தான்டா இருக்கேன். டேய், நீ இப்படி இருக்கிறது எப்படி ஒன்றும் பண்ண முடியாதோ, அதே மாதிரி அவங்க அப்படி இருக்கிறது ஒன்றும் பண்ண முடியாதுடா. முதல்ல 4 பேர்ட்ட தைரியமாக வாயை திறந்து பேசுறா. அதுக்கு பயந்துக்கு தானடா நீ கண்ட புக்கை படிச்சுட்டு உட்காந்துருக்க. எந்த புக்கு? அதான்டா அந்த... அது வெறும் ஸ்டோரி புக்கு. அப்படியா? என்ன ஸ்டோரி? அது ஒரு புக் ஸ்டோரில் வேலை பார்க்குற பொண்ணு தான் லைஃப்பில் நடக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எப்படி போல்டாக ஃபேஸ் பண்ணுறான்றது தான் அந்த கதை. எது நீ இமேஜின் பண்ணுறியே அந்த பொண்ணு மாதிரியா? அதில் எதுக்குப்பா சைன் லாங்குவேஜ் சொல்லி தராங்க? அது திருந்துறா முதல்ல. நான் திருந்தினா மட்டும் போதுமா? இல்லை புரியல. நான் திருந்தினா மட்டும் போதுமா? அப்படின்னா? அப்படின்னா நான் பேசுறதான பிரச்சனை. நான் பேசவே இல்லைனா பரிதாபமாக பார்ப்பாங்க, அவ்வளோதான். நான் பேசி இப்படியெல்லாம் எனக்கு கேவலமா பார்க்கறதுக்கு நான் பேசாமலே இருக்கலாம். நாளைக்கு ஆடிஷனை வச்சுட்டு ஏன்டா இப்படி பேசுகிற? அதான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு. டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? சொன்னாதானடா தெரியும். இவ்வளோ என் கூடவே இருக்க, உனக்கே நான் சொல்லிதான் தெரியணும் அப்படின்னும் போது போடா. டேய், நான் அடுத்து எங்கே தூங்கலான்னு யோசிக்கிறியா? ஐயோ இவ்வளோ, இவன் என்னை யாருன்னெலாம் தெரியாது. ஆனால் நான் எப்போ டவுனாக இருக்கணும் அப்போல்லாம் எனக்கு என்னோட வந்து நிற்பா. அது எப்படின்னு தான் தெரியல. அண்ணா வாய்ஸ் இது கரண்ட் அடிச்சா மாதிரி. மைக்கு சரி பண்ணுடா. டேய் மைக்கை சரி பண்ணாதீடா, இவன் குரலை சரி பண்ணுடா.
ஹலோ. சொல்கிறா. டேய் ஷேரோட பஞ்சர் ஆயிடுச்சுடா, கொஞ்சம் இங்கே வர முடியுமா? ஏன் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வரலாம், லேட் ஆகும். சரி ஓகேடா. நீ ஓகேவா? இல்லை நீ அங்கே ஷேர் ஆட்டோவில் இப்போயாவது பேசேன். இல்லை நான் பேசினா யாருக்கும் புரியாது. ஓ பரவாயில்ல, நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி என்னாச்சு உனக்கு? இவ்வளோ நாள் கூடவே பழகின ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு யாரும் சொன்னதில்லை. நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் என்ன புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஒரு மனுஷங்கிட்ட ஏதாவது குறை இருந்துச்சுன்னா இந்த சொசைட்டி அந்த மனுஷனை மறந்துட்டு அவங்ககிட்ட இருக்க குறையை தான் பார்க்கும். இன்ஃபேக்ட் அவனை ஒரு வினோதமான ஆள் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாண்டி ஏதாவது பண்ணி பொழைச்சி முன்னுக்கு வந்தலான்னு பார்த்தா ஒரு பார்வையிலையும் சிரிப்புலையும் நம்மளை மூளைக்கு தள்ளிடுவாங்க. கொஞ்சம் தெளிவாக சொல்லேன். இந்த கவிதை எழுதுறது, ஸ்டேஜில் ஸ்பீச் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும், நல்லா பண்ணுவேன், நல்லா பண்ணியிருக்கேன். ஆனால் யாருமே என் திறமையை பார்க்கல, என் குறையை மட்டும்தான் பார்த்தாங்க. இது வரைக்கும் யாரும் என்ன ஒரு ஆளாக கூட மதிக்கல. புரியுது, ஆனால் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. இல்லை, உனக்கு இது புரிய வாய்ப்பு இல்லை, புரியவும் புரியாது. காலப்போக்கில் சரியாயிடும்னு நினச்சி நானும் நாளைக்கு சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும் நினச்சி இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஆனால் இன்னும் ரணமாக தான் இருக்குது, ஒன்றும் மாறலை. உனக்கு ஒன்று தெரியுமா, இங்கே குறையில்லாத மனுஷங்கன்னு யாருமே இல்லை. எல்லாரும் ஒரு குறையோட தான் இருக்காங்க. அதனால தான் உன்னை குறையோட பார்க்குறாங்க. அதோட எப்படி வாழ பழகிக்கிறோன்றதுல தான் இருக்குது. இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் என் இடத்துலேருந்து பார்த்தா தான் இதோட வலியும் வேதனையும் புரியும். சம்டைம்ஸ் இப்படி வாழ்கிறத விட சாவறது எவ்வளோ மேலுன்னு தோணும். அப்படி பார்த்தா இதோட நான் 8 தடவை செத்துருக்கணும். எனக்கு எங்கள் அம்மா அப்பா யாருன்னு தெரியாது. சின்ன வயசுலேருந்தே ஆஃபனேஜில் தான் வளர்ந்தேன். எல்லாரும் நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் போக போக தான் தெரிஞ்சது அங்கே இருக்கிறதே கஷ்டம்னு. நான் நல்லவங்களாக பார்த்த எல்லாருமே போக போக என்னை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கஷ்டப்பட்டு ஸ்கூல் முடித்து எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன். கண்ணை கட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ காலேஜ் ஜாயின் பண்ணி அங்கே இருக்க ஒரு புக் ஸ்டோரில் பார்ட் டைம் ஜாப் ஜாயின் பண்ணிட்டேன். எப்போவுமே நைட்டு ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு ஹாஸ்டல் போக லேட் ஆகும். அப்படி ஒரு நாள் போகும்போது தான் ஒருத்தங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான். சாரி. எனக்கு ஒரு அப்பா இருந்திருந்தால் அவருக்கு அவர் வயசு இருக்கும். அவர் கண்ணில் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை. அன்றைக்கி எப்படி தப்பிச்சு வந்தேன்னு இப்போ வரைக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. உயிரோடு இருக்கிறதே எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சது. என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன, எல்லாத்துக்கும் பயம்தான். அந்த நைட்டை நினைக்காத நாளே இல்லை. வழியில் இருக்க அமைதியை விட பயத்தில் இருக்க அமைதி தான் ரொம்ப கொடுமையானது. சாரி. நீ எதுக்கு சாரி சொல்கிற? இதை நான் யார்கிட்டயும் சொன்னதே இல்லை, உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. உன்னை குறையோட பார்க்குற இந்த உலகத்தில் தான் நானும் இருக்கேன், அவனும் இருக்கான். அந்த மாதிரி ஆளுங்களை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை நரகமாயிடும். அதை கடந்து போகிறது தானே வாழ்க்கை. உன் ஃப்ரெண்டு வர தான் லேட் ஆகும்ல, வா ஏன் சும்மா ஒரு வாக் போகலாம். போகலாம். டீ குடிக்கலாமா? ஸோ அடுத்த ஆடிஷன் எப்போ? நாளைக்கு.
அதை நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்? லாஸ்ட் டைம் ஆடிஷனில் ஒரு மாதிரி பதட்டமாகி பிளாங்க் அவுட் ஆகிட்டேன். அப்புறம் ஆடியன்ஸ் எல்லாம் என்னை பார்த்து சிரித்து ஒரே அசிங்கமாயிருச்சு. அதை நினச்சி தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. யார் உன்னை எப்படி பார்த்தா என்ன? அந்த ஆடிட்டோரியமில் ஒரு 20-30 பேர் இருப்பாங்களா? ஸோ தேர் ஆர் 30 வெர்ஷன்ஸ் ஆஃப் யூ. ஒருத்தவன் கண்ணுக்கு நீ பயந்தாங்குழியாக தெரியலாம், டிசேபிளாக தெரியலாம், பாவமாக தெரியலாம். ஸோ நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீ கிடையாது. உனக்குள்ளே ஒரு பர்சன் இருப்பான். அதுதான் உன்னை டிஃபைன் பண்ணும். ஒருத்தர் கண்ணுக்கு நீ மோசமாக தெரிஞ்சாலும் இன்னொருத்தர் கண்ணுக்கு நீ தைரியமாக தெரிவ. ஸோ அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம்ல. ஆனால் நீ செம்ம தெரியுமா? செம்ம இல்லை? அடுத்த ஆடிஷன் வேணா நீ இப்படி பண்ண. கண்ணை நல்லா மூடிட்டு உனக்கு எப்படி பேசணும்னு தோணுதோ அப்படி பேசு. காணல் நீர் பெண்ணே, கண்களில் காதல் தந்தாய். காதலாய் கூட வேண்டாம், காயமாயிரு போதும். புன்னகையாய் கூட வேண்டாம், வலியாயிரு போதும். ஏமாற்றமாய் வேண்டாம், நம்பிக்கையாயிரு போதும். நிஜமாய் கூட வேண்டாம், நிழலாயிரு போதும். நீ கனவாயிருந்தாலும் உன் நினைவில் வாழும் சுகம் எவள் புதிதாய் வந்தாலும் உன் போல் அது நிஜமாய் அமையாது. நான் இப்படி பேசினா கரெக்டாக இருக்குமா?